உண்ணலும் உனதே உயர்த்தலும் உனதே உடல் உயிர் மனம் எல்லாம் உனதே எண்ணலும் உனதே இச்சையும் உனது என் செயல் பயன் எல்லாம் உனதே என் செயல் பயன் எல்லாம் உனதே. ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மனே நமக. இந்த பாரதத்திலே பிறக்க வேண்டும் என்று சொன்னாலே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் புண்ணியம் செய்தவர்களுக்குத்தான் இந்த பாரத பூமியில் பிறக்க வாய்ப்புண்டு. அதிலையும் ஹிந்துவாக பிறக்க வேண்டும். ஹிந்து விசாரங்களை அறிவதற்கான சந்தர்ப்பம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. மற்ற மதங்கள் இதை தடுக்கின்றது. இங்கே பலவிதமான வழிபாடுகள் இருக்கின்றது. விக்கிரக ஆராதனை இருக்கின்றது. போட்டோக்களை வைத்து ஆராதனை செய்கின்றார்கள். மனிதர்களை ஆராதனை செய்கின்றார்கள். மகான்கள் என்ற பெயரில் ஆராதனை செய்கின்றார்கள். இப்படி மாடன் தம்புரான் என்றும் மாதா என்றும் பிதா என்றும் குரு என்றும் பல விதத்தில் வழிபடுகின்றார்கள். இது இப்படி வழிபட காரணம் என்ன? இறைவன் ஒன்றுதானே என்று கேட்டால் இதற்கு பல விளக்கங்கள் பலரும் தந்திருக்காங்க. இறைவன் ஒன்றுதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சூரியன் ஒன்றுதான், பூமி ஒன்றுதான், தண்ணி ஒன்றுதான், ஆகாயம் ஒன்றுதான். இதை போன்று இறைவன் ஒன்றுதான். இருந்தாலும் இறைவனுக்கு எந்த நாமமும் ரூபமும் கிடையாது. ஆக இந்த இறைவனை எப்படி வேண்டுமானாலும் வழிபடலாம். மதங்கள் இது ஏற்றுக்கொள்வதில்லை. நம்முடைய வழிபாட்டு முறை எதற்கு சிறந்தது என்று கேட்டால், உதாரணமாக நம்முடைய வீட்டிலே பல ரூமுகள் இருக்கின்றது. அதில் பெரும்பாலான வீட்டிலே பூஜா முறைகள் வைத்திருப்போம். அதில் பலவிதமான போட்டோக்கள் வைத்திருக்கின்றோம். அதை நாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி வைத்திருப்போம். அங்கு தேவையில்லாத அங்கே பூஜைக்கு மட்டும்தான் அந்த ரூமை நாம் பயன்படுத்துவது. அதே மாதிரி இந்த வீட்டில் சிட் அவுட் இருக்கின்றது, கிச்சன் இருக்கின்றது, பாத்ரூம் இருக்கின்றது, குளிர் ரூம் இருக்கின்றது. இருந்தாலும் பூஜா முறைக்கு தனி சிறப்பு நாம் கொடுத்து வைத்திருக்கின்றோம். அதை போன்று இந்த உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளை எடுத்துக்கொண்டால் பாரத தேசமானது இந்த வீட்டிலே நாம சிறப்பாக பூஜா முறை வைத்திருக்கின்றது போல இங்க பூஜை இறைவனை ஆராதனை பண்ணுவதற்காக இந்த பூமியானது சிறந்த பூமி. மற்ற பூமி எல்லாம் இவ்வளவு சிறப்பு கிடையாது. ஆக இந்த பாரத பூமியிலே விதவிதமான வழிபாட்டு முறைகள், விதவிதமான ஆராதனைகள், விதவிதமான பூஜைகள், விதவிதமான மந்திரங்கள் இதெல்லாம் இருக்கின்றது. எல்லாம் ஒரே இறைவனைத்தான் போய் சேருகின்றது. ஒரு இறைவனைத்தான் பூஜை பண்ணுகின்றார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது அறியாவிட்டால் நிம்மதி நம்மிடமிருந்து போகுமே தவிர மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது சரியது, இது பெரியது, அது உசந்தது, இது தாழ்ந்தது என்ற எண்ணம் எனக்கு இருந்தால் என்னுடைய நிம்மதிதான் குறைந்து விடுமே தவிர மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆக நம்முடைய இந்த சனாதன தர்மத்தில் பல மதங்கள் உருவெடுத்து பல நாடுகளுக்கும் பல தேசங்களுக்கும் போனது. அது வேறு பேரால் அறியப்பட்டது. ஜெயின மதம் என்றும் புத்த மதம் என்றும் இஸ்லாம் மதம் என்றும் பல மதங்களால் அறியப்படுகின்றது. எல்லாத்துக்கும் அடிப்படையானது சனாதன தர்மம். அந்த சனாதன தர்மத்தில் நாம் பிறந்து பகவத்கீதையை படிக்காமல், இதை புரிந்து கொள்ளாமல், நம்மை பற்றி அறியாமல் இந்த உடம்பை விட்டுவிட்டால் இதை போன்ற இழப்பு வேறை ஒன்றும் இல்லை என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஹரி ஓம் தத்சத்.